செட்டிநாடு சிக்கன் குழம்பு ஒரு டைம் இது போல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல சூடான சாதம், இட்லி, தோசை, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்து கூடவுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்க போறோம். அதுக்கு ஒரு அரை துண்டு அளவுக்கு அன்னாசிப்பூ, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு 3 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமா பட்டை ஒரு 2-3 பீஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கல்பாசி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி ஆற வச்சு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். இப்போ குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் 1 கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவு வதங்கிருச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவு நல்லா வதங்கும் போதே நம்ம கொஞ்சமா அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இப்போ சிக்கனை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கிரேவி கூட நல்லா வதக்க போறோம். இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எந்த நான்வெஜ் கிரேவி குழம்பு செஞ்சாலுமே இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த சிக்கனை நல்லா வதக்கணும். அப்பதான் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த டைம்ல நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு நான் ஒரு அரை முடி தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சிக்கன் கூட நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா பஞ்சு போல சாஃப்டா வெந்து வரும். அதுக்காக தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரி கசகசாலாம் போட்டிருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இது வெந்து வரும்போது நல்லா திக்கா வரும். அதுக்காக ஃபைனலா குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டா 1 விசில் விடுங்க. 1 விசில் விட்டு ப்ரெஷர் போனது இறக்குனா ஒரு சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.